டிஎன்பிஎஸ்சி தமிழில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் தான் நிறைய இனிமேல் எதிர்பார்க்கலாம். இனிமேல் வரப்போகிற கொஸ்டின்ஸ் எல்லாம் இப்படி தான் இருக்குன்னு கூட சொல்லலாம். ஒரு 100க்கு ஒரு 20% இந்த மாதிரி கொஸ்டின்ஸை நீங்கள் எதிர்பார்க்கலாம். சரையு நதி பாயும் வழி அப்படின்னு கேட்குறாங்க. மகரந்தம் சிந்துகின்ற சோலைகள், மரம் செறிந்த செண்பக காடுகள், அரும்புகள் அவிழ்ந்து மலரும் பொய்கைகள், புதுமணல் தடாகங்கள், குறுக்கத்தி கொடி வேலியுடைய கமுக தோட்டங்கள், நெல் வயல்கள், இப்படி இது சரியான வரிசை எதுன்னு கேட்குறாங்க. நம்மளுக்கு இந்த பாயிண்ட் இந்த கொஸ்டின் கேட்டாங்கன்னா நீங்கள் கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டியது இது எங்கே இருக்குதுன்னு. ஃபஸ்ட்டு இது கம்பராமாயணத்தில் இருக்குது. இது என்ன பாடல் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அது இந்த பாடல் தாதுகு சோலை தோறும் ஜன்மக காடு தோறும் போதவில் பொய்கை தோறும் புதுமணற்றடங்கே தோறும் மாதவி வேலி பூக வனந்தோறும் வயல்கடோறும் ஓதிய உடம்பு தோறும் உயிரென உலாயதன்றை அப்படிங்கிற இந்த பாடல் தெரிஞ்சுக்கணும். இது எங்கே இருக்குது? பாலகாண்டத்தில் ஆற்று பாடலத்தில் இருக்குது. இதை தெரிஞ்சுக்கிறீங்க. அதோட அர்த்தத்தை தான் இங்கே வரிசைப்படுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது சராய நதி எப்படி போகுது, சராய நதி எப்படி போகுது அப்படின்னு வரிசைப்படுத்த சொல்லிட்டுறாங்க. எப்படி போகுதுன்னா இப்போ இது சரியான வரிசைன்னு பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் சரியான வரிசையாக தான் கொடுத்துருக்கேன். அதாவது ஆப்ஷன் பிங்கிறது சரியான வரிசை. இதில் மகரந்தம் சிந்துகின்ற சோலைகள் வழியாகவும் போயிட்டு அடுத்தது மரம் செறிந்த செண்புகள் காடுகள் வழியாகவும் போகுது. அதுக்கு அடுத்ததுன்னு பார்த்திங்கன்னா அரும்புகள் அவிழ்ந்து மலரும் பொய்கைகள் அப்படி போகுது. புதுமணல் தடாகங்கள் வழியாக போகுது. குறுக்கத்தி கொடி வேலியுடைய கமுக தோட்டங்கள் வழியாகவும் நெல் வயல்கள் வழியாகவும் இந்த சரையு நதி போகுது. இதை ட்விஸ்ட் பண்ணி இன்டர்சேஞ்ச் பண்ணி அப்படி இப்படின்னு மாற்றி மாற்றி கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் குழப்பமடைவீங்க. எனவே நல்லா படிங்க, புரிஞ்சு படிங்க. இந்த மாதிரி இது கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறது வரிசைப்படுத்துறது. இந்த மாதிரி கான்ஸ்டண்ட்டாக இருக்கிற வரிசைகளை எல்லாம் நீங்கள் தயவு செஞ்சு நல்லா மனசில் ஏற்றிக்கிங்க. அப்போ தான் பாஸ் பண்ண முடியும். இந்தளவுக்கு டஃப்பாக தான் இருக்கும். ஃபுல்லாக 6 மாதம் கழித்து ஒரு எக்ஸாம் நடக்குன்னா நிச்சயமாக அது ஒரு டஃப்பாக தான் கேட்கணும். பல விதமான கொஸ்டின்ஸ் எடுப்பாங்க. அதில் ஃபில்டர் பண்ணி டஃபஸ்ட்டாக தான் கொடுப்பாங்க. ஸோ எளிமையாக எதிர்பார்த்து இருக்காதீங்க. ஏன்னா அரசு வேலையோட முக்கியத்துவம் முன்ன விழிப்புணர்வு இல்லை. இப்போ அரசு வேலை தான் வேலைன்னே நினைக்கிற அளவுக்கு ஆகிடுச்சு. ஸோ படிப்பதை கொஞ்சமாக இருந்தாலும் தெளிவாக படிச்சுக்குங்க. மகரந்தம் சிந்துற சோலைகள் வழியாக போகுது. அந்த மரம் செறிந்த செண்புகள் காடுகள் வழியாக போகுது. அரும்புகள் அவிழ்ந்து மலரும் பொய்கைகள் வழியாக போகுது. புதுமணல் தடாகங்கள் வழியாக போகுது. குறுக்கத்தி கொடி வேலியுடைய கமுக தோட்டங்கள் வழியாக போகுது. நெல் வயல்கள் வழியாக கடைசியில் போய் முடியுது. இதை ஷார்ட்கட் வீடியோ அதாவது நீங்கள் ஷார்ட்கட் பண்ணி உங்களுக்கு எப்படி வரிசையோ அது மாதிரி படிச்சுக்குங்க. நிச்சயம் இந்த மாதிரி வினாக்கள் அதிகம் எதிர்பார்க்கலாம்.